டயட்டுக்குன்னு ஒரு ஈஸியான எக் ரைஸ் ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கடாய் சூடானதும் 20 கிராம்ஸ் பட்டர் போட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. கூட கார்லிக் கிரானியூல்ஸும் நான் ஸ்மோக்டு பெப்பரிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்லி பவுடர் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து முட்டையை உடச்சி ஊட்ட வேண்டியது தான். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எக் ஒயிட் கூட எடுத்துக்கலாம். எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது குக் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்ஸ் அது குக் ஆகிட்டதுக்கப்புறம் நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் குக் பண்ணது. நீங்கள் நார்மல் ரைஸ் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீலாக இதை ஷேர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் 2 கப் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இதை போட்டு ஒரு கிண்டிட்டு சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலரி எடுத்தால் சூப்பரான ஒரு சிம்பிள் எக் ரைஸ் ரெசிபி ரெடி. இதில் டோட்டலாக 657 கேலரிஸ் இருக்குது அண்ட் 33 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டயட் ரெசிபிக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ செல்ஃப்.